வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் விடுமுறை முறையில் வீட்டை இருப்பீர்கள். இன்றைக்கு சந்தோஷமாக எல்லோரும் சமைச்சு சாப்பிடணும். இன்றைக்கு 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு பலம்புரி பத்திரிகை கிடைத்திருக்கு. ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம்னு இருக்கிற செய்திகளை. அதுக்கு முன்பாக இன்று ஒரு குரல். அன்புற்றமர் வாழ்க்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்புடைமையை பற்றி பார்க்குறோம். அன்பை பற்றி பார்ப்பதால் வள்ளுவ பெருமான் அந்த அன்பை பற்றி எவ்வாறு சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து ஒரு வாரம். அன்புற்றமர் வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது உலகிலே இன்புற்று வாழ்பவர்கள் கிடைக்கின்ற வாய்க்கின்ற சிறப்பு. உலகத்தில் இன்பமாக வாழ்கின்றவர்கள், இன்புற்று அனைத்து இன்பங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்கின்றவர்களுக்கு அந்த வாய்க்கின்ற சிறப்பு அவர்கள் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என சொல்லப்படுகிறது. அப்போ அன்புள்ளம் கொண்டவர்களாக விளங்கினால்தான் வாழ்க்கையில் சிறப்புகள் அனைத்தும் நன்றாக அமையும் என வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லுகிறார். ஆகையினால் அன்பாக இருப்போம், அன்பாக சிறப்பை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் செய்திகளுக்கு பெறுவோம். இன்றைக்கு பலம்புரியின் செய்திகளை பார்ப்போம்னு சொன்னால், 300 கிலோ ஹெரோயினுடன் மாலத்தீவில் சிக்கிய இலங்கை கப்பல். கடவுளே, சிக்கிய போதைகள் அங்கங்கு மாட்டிக்கொண்டிருக்குது. இப்போ மாலத்தீவில் போய் கப்பல் அம்பிட்டு இருக்குது. 300 கிலோ ஹெரோயினோட என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்கள் மாலத்தீவில். அடுத்தது அன்ட்ரோயின் அரசாங்கத்தினாலும் பாதுகாப்புக்கும் அதிக ஒதுக்கீடு, அரசியல் அவதானிகள் அதிருப்தி. பாதுகாப்பு செலவுகள் எல்லா அரசாங்கத்திலையும் கூட ஒதுக்குறையின் பாதுகாப்பு ஒதுக்குறோன்னு எல்லாம் சொல்கிறவே. அது மாதிரி இப்போ இவரும் இப்போ பாதுகாப்பு செலவுக்கு ஒதுக்கியிருக்கிறேன். என்னென்னா நான் நினைக்கிறேன் அந்தந்த கதிரைக்கு போய்தான் அதுன்ற விஷயங்கள் தெரியுது. மற்ற பாதுகாப்பு செலவுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அடிபாட்டுக்கண்டு இல்லைத்தானே. இப்போ போதை ஒழிப்புக்கு கப்பல்களில் போய் பிடிக்கணும், வெளிநாடுகளில் போய் இந்த அந்த தேசிய அந்த போலீஸ்கிட்ட போய் சொல்லணும், உலகளாவிய போலீஸ்கிட்ட சொல்லணும். அதுக்கெல்லாம் செலவுன்னு தானே. அப்போ என்ன செய்யறது? ஒதுக்கினார்களோ தெரியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ முந்தைய மாதிரி அடிபாட்டுக்கு மட்டும் இல்லை தானே, அதையும் செய்யலாம். ஒட்டையும் கப்போ பாதாள உலக குழுவினர் ஜால் கடல் வழியாக தப்பிச் செல்கின்றனர். புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. கடவுளே, எங்களோட மீனவர்கள் கவனமாக இருக்கணும். தென்பகுதியில் உள்ள பாதாள உலக குழுவினர் ஜாழ்குடா நாட்டு கடல் வழியாகத்தான் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதாக புலனாய்வுத்துறை அறிவித்திருக்குது. ஆகையினால் நான் நினைக்கிறேன் செவ்வந்தியும் இதெல்லாம் அந்த யாழ்ப்பாணத்தில் போய் தான் போகணுன்னு சொன்னது. செவ்வந்திக்கு பின்னால் கொஞ்சம் போய்க்கிறேன். இப்போ பார்த்தா பாதாள உலக கும்பல் முழுக்க யாழ்ப்பாணத்தால் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லுன்னு சொல்லப்படுகிறது. அவதானமாக இருங்கள். கடல் தொழில் செய்கிறவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். இந்த அவர்கள் உங்களோட நினைச்சு உங்களையும் கொண்டு போய் வில்லங்கத்தை படுத்தி போடுவாங்க. கவனமாக இருக்கணும். அதுதான் சொல்ல வாரம். பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டப்படுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்று அங்கு தங்கியிருந்த நிலையில் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆயப்படுத்திய புழல் சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்குள் நுழைந்த இலங்கை நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் பதுங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடவுளை அது எல்லாம் கரைச்சல் தான் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சரி, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ரைட். தெற்கில் சூடு நடத்திவிட்டு வடக்குக்கு தப்பி வந்தனர். மானிப்பாயில் 3 கைது. இப்போ தப்பியோட்டம் எல்லாம் வடக்காத்தான் கிடக்கு. கடைசி வடக்கு என்னவாக்க போகிறாங்கன்ற ஒன்றும் விளங்கே இல்லை. நேற்று கொட்டாஞ்சேனை நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய 3 நேற்று 8ஆம் தேதி மானிப்பை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டது. நான் நினைக்கிறேன் இவை மூலமாக தான் இப்போ எல்லா சிக்கி பக்கம் தெரிய போகுது. எங்கே வரணும் எங்கே போயினோன்றது தெரிய போகுது. கூடாது அங்கே சுட்டு போட்டு இங்கே வந்துருக்கிறேன் தெற்கிலே. அப்போ இதால் தப்பி பூர்வக ஆசிரியர் தினம் குறித்த துப்பாக்கி சுட்டு பாதாள உலக குழுவை சேர்ந்த பூகுடுகண்ணா என்பவரின் சகாவே கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். குறித்த சூட்டு சம்பவம் அந்த பகுதியில் நடைபெற்று இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய காரை போன்ற ஒரு காரில் யாழ்ப்பாணத்தை பயணித்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர், பெண் ஒருவர் மற்றும் தென்னிலங்கை வாசி உள்ளிட்ட 3 நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி விளக்கத்துக்கு போன தான் தெரியும் யார் என்னத்துக்கு என்று சொல்லி வந்தேன்னு சொல்லி தெரியும். அப்போ பலம்புரி பத்திரிகையின் மூலமாக தான் பார்க்குறோம். பாருங்கோ, கவனமாக இருங்கோ. மனைவியை பார்ப்பதற்கு யாழிலிருந்து கடல் வழியாக தமிழகம் சென்றவர்கள் நடா இல்லை, அந்த கடல் வழியாக யாழ்ப்பாணத்திலிருந்து போவாங்க. தமிழ்நாட்டின் மண்டப முகாமில் தங்கியிருக்கும் மனைவியை காண
வேதானியம் ஊடாக சட்டவிரோதமாக இந்தியா கொண்டு வந்த குற்றத்துக்காக யாழ்ப்பாணம் வெள்ளடித்துறையைச் சேர்ந்த இளம் குடும்பத்தவர்கள் இது முந்தைய விளையாட்டு காட்டிக்கிறேன். முந்தி வெள்ளடித்துறையில் இருந்தோண்டு படம் பார்க்க போகிறோம். சின்னங்கள் சேர்ந்து கடல் ஏறி அப்படியே போய் படம் பார்த்து செகண்ட் ஷோ பார்த்துட்டு வருவோம் போட்ட போகிறோம். அந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த காலம் நினைச்சு போய் போயிருக்கிறேன். அப்புறம் மனைவியை பார்த்துட்டு வருவோம்னு பிடிச்சி போட்டாங்க. நான் நினைக்கிறேன் அந்த அகதி பதவியிலாக இருக்கிறாவோடாது இவர் இந்தியாவில் விட்டுட்டு வந்துருப்பார். பொறுப்பை பார்த்துட்டு வருவோம், வேறு என்ன போட்டு வருவோம், டக்குன்னு போட்டு போயிருப்பார். போயிட்டு உயர்தர பரீட்சை அனைத்து தடைகளை களைய விசேட ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது. இன்றைக்கு 9ஆம் தேதி, நாளை 10ஆம் தேதி காப்போத்தா உயர்தர பரீட்சைகள் எல்லாம் ஆரம்பமாக போது அந்த எழுதுகிற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றது வடக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கிறோம். அதை தன்னடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ வெள்ளாமையெல்லாம் அழிஞ்சு போச்சு, துவைஞ்சு போச்சு, எல்லாம் காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. அந்த நிலையில் வெள்ளம் விவசாயம் இருக்குது. மழையை பார்த்துட்டு இருக்கிறோம். கனமழைக்கு வாய்ப்பா வடக்கு மாகாணம் உள்ள நாட்டின் ஏனைய மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டல இடி வேண்டாம் முதல் மழை விரட்டும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்போ எங்களை பாதுகாப்பு தெரிஞ்சு அதுதான் எங்களுக்கு அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற வசதிகள் தெரியும். இப்போ மழை தான் தேவை. அப்போ பலத்த காற்றும் வீசக்கூடும்னு சொல்லப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பார்ப்போம் இதோ பார்ப்போம் இன்றைக்கு பார்ப்போம். மாகாண சபை தேர்தலை அரசாங்கத்துக்கு நாட்டமில்லை. பாராளுமன்றத்தை சிறுதனை சுட்டிக்கிறேன். நவைக்கு இருக்க வேண்டி இதை சொல்கிறேன். அப்போ என்ன செய்யுது? அப்போ இவர் தான் சொல்லியிருக்கிறார், ஐயா உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, நீங்கள் உறுதியான நிலப்பாடில்லை என இப்போ தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் சிவஞான ஐயா தெரிவிச்சிருக்கிறார். சரி, அது ஏதோ இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்க போட்டு சொல்லி கிடக்கு, பார்ப்போம். ஐஸ் போதை உற்பத்தி விவகாரம் மனம் பேரியின் வாகனங்கள் போலீஸாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. மனம்பேரியில் போலீஸார் எல்லாம் பறிச்சு போட்டாங்க, வாகனத்தை பறிச்சு போட்டாங்க. இப்போ எல்லாம் பிடிச்சி எங்கே வச்சிருக்கிறேன்னா தெரியலையே எல்லாரும். இப்போ மரண தண்டனையும் உருவாக்கப்பட போகுது என்று சொல்லி ஒரு கதையும் வந்திருக்கு. அது வந்தால் தான் கொஞ்சம் பேர் எல்லாம் பண்ணுவாங்க போல. எல்லாத்தையும் உலகத்தையும் பிடிச்சி கொண்டு வச்சிருக்கிறது. 662 மில்லியன் பெறுமதியான வெள்ளைப்பட்டை பசுக்கள் 3 அதிரடி கைது. சட்டவிரோதமாக வெல்லப்பட்டவை தம்ப சமயத்திருந்தவர் என 3 பேர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாத்தரை கொட்டப்பல பகுதியில் அங்கே பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ தகவல் கொடுக்குறான் பிரச்சனை. தகவல் கொடுக்க பயன்படுத்த மக்கள் இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாக கொடுக்க வலிக்கிட்ட போடாது. நாட்டு மக்கள் பட்டினியில் வாழும்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சிறப்புரிமை ஏன்? நியாயம்தான் ஐயா தான் கேட்குறேன். எங்களுடைய ஜனாதிபதி என்ற கேள்வி கேட்டுக்கிறார். 3 வேளை உணவில்லாமல் மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவு முறைய சிறப்புரிமைகள் இதற்கு தேவையில்லை தானே? இதற்கு என்ன ஜனாதிபதி என்ற அதுதான் அவர் தந்தை அம்மா இவரை பார்க்க வர ஆட்டோவில் வந்தது, இவரும் ஆட்டோவை பிடிச்சி ஏற்றி விட்டவர். அப்படித்தான் இருந்தால் கலைஞர் முடிஞ்சு. மஹிந்தானந்த நளின் பெர்னாண்டோ இருவரின் மனுக்களும் நிராகரிப்பு. 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அலுவலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக சதோசந்தரம் ஊடாக 14,000 கோரும் பலகைகளையும் 500,000 தாம் பலகைகளையும் இறக்குமதி செய்வதன் மூலம் அரசாங்கத்துக்கு 53 மில்லியன் ரூபாய் வரையான நட்டம் ஏற்பட்டது. அதை விசாரித்து கொண்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்கு. அந்த 20 மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. நாட்டு மக்களின் நலங்கருதி சிறந்த தீர்மானங்களை ஆதரிப்பும் எதிர்கட்சி எதிர்கட்சி சொல்லி இப்போ நாட்டு மக்களுக்காக நாங்கள் செய்யணும். மற்றபடி நாங்கள் வந்து சண்டை பிடிக்கல. நாட்டு மக்கள் நிலைமைக்கு இப்போ அப்படி சொல்லிக்கிற சைத்தையும் அன்றைக்கு சொல்கிறேன். 15 இருந்தது நாங்கள் அமலாக்க இருக்கிறோம். ஆனால் அதில் ஆட்சிக்கு இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன். அது ஆட்சியிலே இருந்து ஆட்சியில் எப்படியெல்லாம் சொல்லி வராது. ஆட்சியில் இல்லா இருக்கே தான் வரும். அப்படி இருக்க வந்து என்ன செய்யணும்? ஒன்றுமில்லை. அதிபர் ஆசிரியர்களின் ஓய்வூதியத்தில் கடும் முரண் நடவடிக்கை எடுப்பேன். சைத்துறுதி எதிர்கட்சி 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிடைக்காமையினால் சுமார் 85,000 ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். ஐயோ பிசி பிரேரா சம்பள ஆணைக்குழு மூலம் சிலர் 40,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறும்போது மற்றும் சிலர் சுமார் 1,20,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவாங்க. ஆமாம், இந்த பாரதூரமான அநீதிக்கு எதிராக நானும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் எடுக்க முடியுமான உச்சபட்ச நடவடிக்கைகளுக்கு நீதியை நிலைநாட்டுவோம் என எதிர்கட்சி தலைவர் சொல்லி ஆட்சிக்கு வரணும். வந்தால் தான் நம்ம ஆட்சி விரட்ட கொண்டு பார்க்க நம்மளோட இப்படி சொல்லிக்கிட்டே ஆட்சியை வாங்கி போட்டுமே செய்யணும்னு யோசிக்கிற போது இல்லையா? தாதிய வெற்றிடங்கள் உடன் நிரப்பப்படும். ஊடக அமைச்சர் உறுதி. முதல் சுகாதாரத்துறைக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னது. அப்போ இவரை ஆசிரியர் நியமனத்துக்கு முதல் தாதிய வெற்றிடங்கள் நிரப்புவதாக சொல்லப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியின்படி மாகாண சபை தேர்தல் நடத்தாதது ஏன்? தேசப்பிரிய காட்டார். நீ துவங்கினா இல்லை ரொம்ப
இப்போ எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி கிடக்குங்க. அங்கே முதல் இவங்களை பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க, நாடை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள இதுகளை கொண்டு எண்ணேறது. அப்போ அதாலே அந்த சிக்கனோடு கிடக்கு. பார்ப்போம். ஜாலை போதை நுகர்வில் ஈடுபட்ட 3 கைது. நல்ல பாட்டச்சாட்டமாக கிடக்கு. நல்லாப்பா. போதைப் பொருள் நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி, லைட்டர், மேசக்கரண்டி, ஹெரோயின் உள்ளிட்ட பொருட்களுடன் மூவரின் அது மேசக்கரண்டிக்கு இந்த கரோயின் இந்த இது என்னது ஊசி. கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. வடமராட்சி கிழக்கு கட்டக்காட்டு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் எப்படி விளையாட்டு அங்கே கழகமானது தமது பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகளை முற்றாக அழித்தொழிக்கும் செயல்பாடு ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று காலை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்துக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கசிப்பு குடிப்பதற்காக பலக்கூடிய இந்த காட்டுப்பகுதியில் திடீரென சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முற்றுகையிடப்பட்டது. இந்த முற்றுகையின் போது கசிப்பு பலரை கைவிட்டு அங்கு கூடியவர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் கசிப்பு பரல் கைப்பற்றப்பட்டு எரியூட்டமே குறிப்பிட்டார். விடுதோடினார். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு வாசியசாலைகளும் இப்படி ஒரு கிராமத்திலையும் தங்கள் கிராமத்தை வெளிக்கிட்டாங்கன்னா திருந்தி நாடு. அவனுக்காக அறிமுக விழா சரி காசோலை வழங்கி பைக் இப்படியே ஒரு செய்தி. இந்தியாவில் இலங்கை கடற்படை கைது செய்த இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி தாவேகா உண்ணாவிரதம் தமிழர் வெற்றி கழகம். எங்களை தளபதி விஜயன் என்ன தமிழக வெற்றி கழகம் நாகப்பட்டினத்தில் உணவு தோய்ப்பு போராட்டத்தை நடத்துகிறது. சரி எலெக்ஷனில் இருக்கவும் இல்லை, எனக்கு இருக்கவும் இல்லை, உணவு போராட்டம் எல்லாம் செய்கிறாங்க. பார்ப்போம். போதை வசதி வியாபாரம் கம்பகாவில் தம்பதி கைது. தம்பதி இப்போது தனியாக புள்ளிகள் தாங்கப்பன்னு தெரியாமல் தாய்க்கு தெரியாமல் இல்லை. இப்போ எல்லாம் தேப்பன் தாய் புள்ளிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா தானே ஒரு வேண்டாம் என்ன அதிபட்ட மகன் மனைவி அரசியல் உறவுவர் ரணிலுடன் மோதுண்டு ஒருவர் ரயிலுடன் மோதுண்டு ஒருவர் இழப்பு. கழனி வெனவாசல பகுதியில் உள்ள கடவையில் அது எங்களையாக்கள் முந்தி கொண்டு போகிறோம், ரயிலை முந்தி கொண்டு போகிறார்களே இருந்தானே. ஆளுங்கட்சியின் பிரதேச சபையில் வரவசர திட்டம் 3 வாக்குகளால் தோல்வி. ஆளுங்கட்சியின் பிரதேச சபையில் பிரதேச சபை லொரி மோதியதில் சிறுவன் இழப்பு, காரிய ஒழுங்கு வீதி அங்கால. ஹெரோயினுடன் 3 இராணுவத்தால் கைது. சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டவிரோத செயற்பாடு யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அவர் சொல்லிக்க பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் சொல்லுகிறார். இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தற்போது போதைப் பொருளை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதியின் தலைமையில் எடுத்துள்ள நடவடிக்கையை மக்கள் நம்பிக்கையை தெரிவித்துள்ளனர் சொல்லுகிறார். ரைட், அது உண்மைதான. மக்கள் எல்லாம் ஜனாதிபதியின் பக்கம் போதிய ஒழிங்க சுகாதார ரசிகர்களுடன் உணவகம் உரிமையாளருக்கு தண்டம் அது கொடுக்கதான் 50,000 தண்டம் வழங்கியிருக்கிற முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிசுவாடு பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய ஒரு உணவகம் திடீர் சோதனையின் போது கண்டறியப்பட்டதை அடுத்து அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளது, சீல் வைக்கப்படும். இப்போ முந்தைய மாதிரி பொதுமக்கள் கொஞ்சம் சிலோ இல்லை, எல்லாம் அவையவே எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கணும். இந்த ஏதோ எனி டைம் எவரெடி மாதிரி இருக்கணும். என்ன ஏதோ பிரச்சனை வந்தாலும் உடனே அடித்து சொல்லி போடுவாங்க. கவனமாக இருக்கணும். சும்மா பொதுமக்களை நீங்கள் சும்மா சாதாரணமாக நிற்கக்கூடாது. சொல்லி விட்டாங்களோ அடிச்சு விட்டாங்களோ வந்துச்சோம் பிடிச்சி கொண்டு போட்டாங்க. என்ன செய்யலாம் 50,000 தண்டம். சரி, இதுதான் செய்திகள், பலம் புரிந்த செய்திகள். அங்கே இது கிடக்குது சங்கநாதம். அது நான் பாதிக்கல. நாங்கள் இப்போ செய்திகள் இந்த முன்பதிவை நாங்கள் பாய்ச்சினாங்கள். ஆகையினால நான் இத்துடன் இந்த பலம் புரிந்த செய்தி கண்ணோட்டத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி.